உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. हरे कृष्ण. श्री श्री सीताराम लक्ष्मण भक्त हनुमान की जय. श्री श्री सीताराम लक्ष्मण भक्त हनुमान की जय. श्री श्री सीताराम लक्ष्मण भक्त हनुमान की जय. ராமாயணம் என்ற அமிர்த கடலில் இருந்து ஒரு துளியை இன்று நாம் பருகலாம். ராமநவமியை முன்னிட்டு பஞ்சவடியில் பரதனுக்கும் ராமனுக்கும் உள்ள சம்பாவனைகளை பற்றி பார்ப்போம். பரதர் கைகேயி தேசத்திலிருந்து திரும்பி அயோத்திக்கு வந்ததும் கோடையில் நீரின்றி வாடிய மலர்கள் போல் அயோத்தியவாசிகள் செயலிழந்து இருந்ததை கண்ட பரதன் தாய் கைகேயிடம் தனது சந்தேகத்தை கேட்டார். தாய் கைகேயின் பதிலில், எனக்கு கொடுக்க வேண்டிய 2 வரத்தில் உன் தந்தையிடம் உன்னை மன்னராக்க வேண்டும் என்றும் ராமனை காட்டுக்கு அனுப்பவும் பயன்படுத்திக் கொண்டேன் என பெருமைப்பட கூறினார். ஆனால் பரதனோ தன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் பாம்பை போல் சீறுகிறான். பிறகு தன் விருப்பத்தை ஏற்ற மக்கள், மந்திரி மற்றும் தாய்களுடன் வசிஷ்டர், சுமித்திரர் உட்பட எல்லோரும் காட்டிற்கு பகவான் ஸ்ரீராமரை அழைத்து வர சென்றனர். வழியில் பரத்வாஜ் முனிவரின் ஆசிரமத்தில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளீர்களா? அதற்கு முன் சத்தமாக உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. வணங்குகிறேன் மகரிஷி, ஆசி வழங்குங்கள். தசரத மகாராஜ் மூத்த மனைவி ஸ்ரீ ராமரே, தாய் கௌசல்யா, அடுத்து இவர்களோ 2ஆம் மனைவி லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனின் தாய் சுமித்திரை ஆவார். அடுத்து இவர்தான் கொடியவர், என் ராமண்ணாவின் வனவாசத்திற்கும் நாங்கள் படும் துன்பத்திற்கும் காரணமான கைகேயி ஆவார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தாயை நிந்திப்பது சரியாது. ராமனுக்கு ஏற்பட்ட வனவாசம் உயர்ந்த நோக்கத்திற்காக. இதில் ஒரு சிறிய பங்குதான் உன் தாய்க்கு. இந்த வனவாசம் பிற்காலத்தில் பல நன்மைகளை உருவாக்கக்கூடியது. அந்த மகாதி நதி உடும் அழகை பார்த்தாயா? அதன் 2 பக்கங்களிலும் அழகான வண்ணமயமான மலர்களை பார்த்தாயா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த காட்டில் வாழ்க்கை
உனக்கு சந்தோஷமாகவா இருக்கிறது? அரண்மனையில் உனக்கு ஏராளமான தோழிகள் உனக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். இந்த காட்டில் எல்லாம் நீயே செய்கிறாய், மேலும் சந்தோஷமாக இருக்கிறது என்கிறாய். அது எப்படி? பிரபு, ஒரு மனைவிக்கு உயர்தரமான ஆடம்பரமான வாழ்க்கையை விட தன் கணவருக்கு பணிவிடை செய்து தன் கணவருடன் இருப்பதுதான் ஆனந்தமாக இருப்பார். சுவாமி, நீங்கள் என்னுடன் இருப்பதுதான் எனக்கு ராஜமோக வாழ்வு. இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு நல்ல மனைவிக்கு உதாரணமாய் இருக்கிறாய் சீதை. லட்சுமணா, சொல்லுங்கள் அம்மா. தூசு பறக்கின்றது. காட்டு மிருகங்கள் எல்லாம் பயத்தில் கத்துவது போல் தெரிகிறது. என்னவென்று கவனி. அண்ணா, நம்மை நோக்கி ஏதோ படையெல்லாம் அண்ணா. மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு படையின் ரதத்தில் கொடி தெரிகிறதா பார். அப்படி தெரிந்தால் யார் வருகிறார்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அண்ணா, இது மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு கொடி. எனக்கு புரிந்து விட்டது. இது பரதனின் படை. என் ஆயுதங்களுக்கு வேலை வந்து விட்டது. லட்சுமணா, பரதன் நம்மை காண வருவான். நீங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டீங்க. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். பரதனின் நோக்கம் ராஜ்யத்தை தடையின்றி ஆள நம்ம எல்லாம் காட்டில் வைத்து கொள்ள வருகிறார். லட்சுமணா, அமைதி அடைவாயாக. மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு நம்மளை பார்க்க வருவதென்றால் தனியாக அல்லவா வர வேண்டும்? மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு என் பிரபுவுக்கு ஆபத்து என்றால் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். மன்னித்து விடுங்கள் அண்ணா. மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு லட்சுமணா, பரதன் தன் ராஜ்யத்தை எனக்கு வழங்குவதற்காக வருவான். மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு நீ அடைய விரும்பினால் அந்த ராஜ்யத்தை உனக்கே பெற்றுத் தருகிறேன். இல்லை அண்ணா, இல்லை இல்லை. மன்னர் சீதாராம் லட்சுமணனுக்கு அண்ணா, அண்ணா, வா பரதா, வா 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 பரதா. நலம் தானே? கஷ்டப்படுவதற்கு பரதா, யாரும் காரணமில்லை. பிறகு தாய் தந்தையை விட்டு இங்கே வந்தாய். அயோத்தியில் அனைவரும் நலம்தானே? பரதா, சட்டத்தை மதிக்கின்ற ராஜ்யம்தான் முன்னேறும். உன் ராஜ்யத்தில்
முனிவர்கள், தேவர்கள், பிராமணர்கள், பெண்கள் அனைவரும் மதிப்புடன் காக்கப்படுகின்றனரா? ஒரு அரசன் அல்லது மக்களை வழி நடத்துபவர்கள் எப்பொழுதும் நாஸ்திகம், சினம், பொய் பேசுதல், தீயவர்களுடன் சங்கம் மற்றும் செயல்பாடுகளுக்கு உதவாத திட்டங்களை தீட்டுதல், சமையல் சடங்குகளை தவிர்த்தல், சரியான உபதேசங்களை கேட்பதில் தவிர்த்தல், இது போன்ற 24 குறைகளை மேலும் சரீர பலம் மற்றும் அறிவாற்றல் பற்றி தெரிந்து கொண்டாயா? 8 நண்பர்களான ஏமாற்றுபவன், பொறாமை குணமுடையவன், வீண் பேச்சு பேசுபவன், நியாயமற்றவன், மற்றவர் சொத்துக்களை அபகரிப்பவன், பொறாமை குணமுடையவன். பாரு, அனைவரையும் நீ விலகி இருப்பாய் என நினைக்கிறேன். அயோத்திக்கு எழுதி செல்லலாம். அது இயலாத காரியம். பரதா, நான் தந்தையின் விருப்பப்படித்தான் இந்த வனவாசம் வந்துள்ளேன். இந்த வனவாசத்தில் நான் செய்யக்கூடிய பல காரியங்கள் நிறைய உள்ளன. நம் தந்தைக்கு என்னவாயிற்று பரதா? நம் தந்தை நாம் அனைவருக்கு சுடலாமா என்றாரா? ராமண்ணா, என் தாய் கைகை நான் செய்த தவறை உணர்ந்து தங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளார். பரதா, தாயை ஒருபோதும் அவ்வாறு கூற இயலாது.
பரதா, உடனடியாக அயோத்திக்கு செல். அதுவே நம் தந்தைக்கு செய்யும் நற்காரியம் அது. உடனே செல் பரதா. ராமண்ணா, நம் தந்தைக்காக என்றால் நீங்கள் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும். ஏனெனில் நம் தந்தையின் விருப்பமும் அதுதான். எனவே அதனால்தான் நான் உங்களை அயோத்திக்கு வருமாறு அழைக்கிறேன். பரதா, நான் நம் தந்தையின் கட்டளைப்படிதான் இந்த வனவாசம் வந்துள்ளேன். ஒரு மகனின் கடமை தந்தையின் வார்த்தையை காப்பாற்றுவது. என் கடமையை செய்யவிடு பரதா. செல், நீ உடனடியாக அயோத்தி செல். இருப்பினும் அண்ணா, நம் தந்தையோ முதுமை காலத்தில் பெண்களால் உணர்ச்சி வசப்பட்டார். அதனால் புத்தி நசிந்து மோகத்தால் இக்கடினமான காரியத்தை புரிந்துவிட்டார். எனவே நீங்கள் அயோத்திக்கு வருவதன் மூலம் நம் தந்தை அறியாமல் பலகீனமாக செய்த அவருக்கு பிராயச்சித்தமாக அமையும். எனவே நீங்கள் அயோத்திக்கு வந்துதான் ஆக வேண்டும். பரதா, நம் அரசு தந்தை தசரத மன்னான் கைகேயி மகாராணியை வணக்கமன் அவரது தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அவருக்கு பிறக்கும் பேர குழந்தை மன்னராவார் என்று. அதன் பிறகுதான் கைகேயி மகாராணியை மணந்தார். நம் தந்தையின் வாக்குறுதியை காப்பதற்காக நீதான் அயோத்திக்கு சென்று அரசாள வேண்டும். அயோத்தி வாசிகளே, ஏன் எல்லாரும் மௌனம் சாதிக்கிறீர்கள்? முறையிடுங்கள் என் அன்னையிடம். குருதேவா, நீங்களாவது என் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது என் அன்னையிடம் முறையிட்டு இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். குருதேவா, இந்த விவாதத்திற்கு தாங்கள் தான் ஒரு தீர்வு காணுங்கள். ஆனால் இந்த விவாதமோ யார் தோல்வியுள்ளது என விவாதம் நடப்பதால் இதில் தீர்வு காண்பது கடினம். தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. தாங்கள் தான் பரதனுக்கு புரிய வைத்து அழைத்து செல்ல வேண்டும். என் அண்ணன் ராமன் வருவரை உயிரோடு திரும்ப மாட்டான். இந்த பரதன் உயிரோடு திரும்ப மாட்டான். குருதேவா, பரம்பரையில் எந்த அரசரும் தனது மூத்த மகனுக்கு தான் மூத்த மகனை வாரிசாக நியமித்து என்பதுதான் மரபு. ஆனால் மூத்த மகன் இருக்கும் வரை இளைய மகனுக்கு பதவி நியமனம் இல்லை என்பது நியமம். இதை புரிந்து கொண்டு குருவின் கட்டளையை அவமதிக்க மாட்டாய் என்று நான் நினைக்கிறேன். குருதேவா,
உயர்ந்த தர்மம் எதுவெனில் கட்டளையை விட கடமைதான் முக்கியம் என்று நாங்கள் தானே கற்றுக்கொண்டேன். நான் என் கடமைகளை முடித்தபின் கண்டிப்பாக கட்டளைகளை ஏற்பேன். ராமா, என்னை வெல்ல யாரால் முடியும்? தேவர்களாலேயே முடியாது. இதற்கு என்னால் எப்படி முடியும்? குருதேவா, இதற்கான தீர்வுதான் நான் கூறுகிறேன் சுமந்தேர் அவர்களே, எனக்கு ஒரு கர்ப்ப பிள்ளை கொண்டு வாருங்கள். என் அண்ணன் ராமன் இங்கிருந்து மனமாறி வருவழில் இங்கே காத்திருப்பான் வருடன், இங்கே இருப்பான் வருடன். நான் இதுவரை உனக்கு எந்த கெடுதலும் செய்ததில்லை. ஏன் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகிறாய்? குருதேவா, விவாதத்துக்கு தாங்கள் தீர்வு காண வேண்டுமா? ராமா, இங்கே அமர். வரதா, இங்கே அமர். ஆமா, வரதன் சொல்வது சரிதான். தந்தை விருப்பப்படி, தந்தையின் விருப்பம் இல்லாமல் தாயின் பேராசையால் தன் விருப்பம் இல்லாமல் இந்த காரியத்தை சரியே குருதேவா, தாங்கள் கூறுவது சரி. ராமனும் தன் தந்தை வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் குலப்பெயரை காப்பாற்றுவதற்காகவும் விரும்புகிறார். சரிதானே ராமா? சரிதான் குருதேவா. கவனமாக கேளுங்கள். உயர்ந்த பக்தர்களிடமும் பகவானிடமும் அவர்களுக்கு பிடித்தமானவற்றை நமக்கு பிடித்தமானவற்றை தெரிவிப்பதால் சிறந்த சேவையாக அவர்களுக்கு பிடித்தமானவற்றை அவர்களிடமிருந்து கேட்டு புரிந்து கொண்டு பணிவாக சேவை செய்வதால் மட்டுமே சிறந்த நோக்கை அடைய முடியும். இதை புரிந்து கொண்டு செயல் புரியுங்கள். அறியாமை போட்டி என்று சேவா, மிக்க நன்றி. என்னை மன்னியுங்கள் ராமன். அறியாமையின் காரணமாக தங்களிடம் விவாதம் செய்கின்றேன். இப்பொழுது கட்டளையிடுங்கள், உங்கள் பரதன் என்ன செய்ய வேண்டும் என்று. பரதா, உடனடியாக நீ அயோத்தி சென்று ஆட்சி புரியாயாக. மத சடங்குகளின் படியும் குருதேவரின் விருப்பப்படியும் ராமராஜ்யம் புரிவாயாக. ராமராஜ்யம்? ஆனால் அண்ணா, அது எவ்வாறு சாத்தியம்? எங்களோ காட்டில் அல்லவா இருக்கிறீர்கள். ஸ்ரீ ராமர் இல்லாமல் ராமராஜ்யமா? பரதா, இப்பொழுது கூறுகிறேன் கேள். குடும்பம், சமுதாயம், நாடு எதுவானாலும் உன்னுடைய புனித நாமம் எங்கு உச்சரிக்கப்படுகிறதோ அங்கு நான்
இருக்கின்றேன். நிச்சயமாக இதுவே ராமராஜ்யம். மேலும் அண்ணா, அயோத்தி அரியணையில் அமர என் பிரபு ராமரை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை. எனவே உங்கள் சேவகன் உங்களைப் போலவே இனிமையாக வாழ்வான். அரியணையில் உங்கள் பாதிலே அமர்ந்து ஆட்சி புரியட்டும். தயவு செய்து நீங்கள் உங்கள் தாமரை பாதைகளை இதில் பதியுங்கள் அண்ணா. जगदीश्वर चैतन्य दास प्रभु, रामराग His Grace कर्णेश्वर केशवदास प्रभु, सीतेयाग His Grace பத்மாக்ஷி மாதாஜி, பரதன் மற்றும் ஆயுதங்கள் தயாரித்தது His Grace பிரஜ வினோத கிருஷ்ணதாஸ் பிரபு, லட்சுமணனாக His Grace அரிநாம கேசவ கோபாலதாஸ் பிரபு, சத்ருகனன் பக்த சரவணன், சுமித்ரர் கணபதி பிரபு, பரத்வாஜ் முனிவராக பாலகிருஷ்ணன் பிரபு, கௌசல்யா சுமித்ரை கைகேயாக His Grace பாலேஸ்வரி பத்மா தேவிதாசி, பானுமதி மாதாஜி, இந்திராணி மாதாஜி. திரைக்கு பின்னால் உள்ள இசை பக்தின் தேவஸ்ரீ. ஆசிரம சேவகர்கள் தேவேஷ், யக்னேஷ், அமிர்த கிருஷ்ணன். அயோத்திவாசிகளாக பசின், பிரகலாத், செந்தமிழன். ஸ்ரீ ஸ்ரீ சீதாராம் லக்ஷ்மண பக்த ஹனுமான் கி எல்லா புகழும் ஸ்ரீல பிரபாத் மகாராஜ் கி, எல்லா புகழும் ஸ்ரீல குருதேவ் மகாராஜ் கி. மேற்பார்வை மற்றும் ஆலோசனை His Grace கீர்த்தனேஸ்வர கிருஷ்ணதாஸ் பிரபுஜி மற்றும் எல்லா உயர்நிலை பக்தர்கள். மேடை உதவி சர்வநந்தன கௌர நிதாய்தாஸ் பிரபுஜி, பக்த அபிமன்யு, நாகராஜ் பிரபு, முருகேசன் பிரபு. மைக் செட் ஆபரேட்டர் His Grace சூரிய நாராயணதாஸ் பிரபு. இந்த நாடகத்தின் வசனம் மற்றும் இயக்குனர் சுதர்சன ஜனார்தன்.